வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழைப்பழத்தினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். செவ்வாழையில் உயர்தர பொட்டாசியம் இருக்குது. இது சிறுநீரகத்தில் கல் ஏற்படுவதை தடுக்கிறது. மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரவு உணவுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வரும்போது மாலைக்கண் நோய் குணமாகும். சொறி, சிரங்கு, தோலில் ஏற்படக்கூடிய வெடிப்பு போன்ற சர்மம் சார்ந்த அந்த தோல் வியாதிகளுக்கெல்லாம், ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் செவ்வாழை மிகச்சிறந்த ஒரு நிவாரணம் தரும். ஸோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகளை செவ்வாழை கொண்டிருக்கும் மக்களே. அதில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, செவ்வாழையுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரக கற்களை தவிர்க்கிறதுக்கு, சிறுநீரக கற்களை நீங்கள் கரைத்து வெளியேற்றுவதற்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். செவ்வாழையில் இருக்கக்கூடிய உயர்தர பொட்டாசியம் சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கு உதவும். அப்படின்றதால சிறுநீரக கற்களை முன்னாடியே வரக்கூடாதுன்னு தவிர்க்க விரும்பக்கூடிய நபர்களும் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவதற்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது கூட செவ்வாழை பழத்தை சேர்த்தும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வெளியேறிடும். முன்னாடியே சிறுநீரக கற்கள் உருவாகாமலும் உங்களுடைய கழிவு நீக்க மண்டலமான அந்த சிறுநீரகம் தன்னுடைய வேலையை ஆரோக்கியமான முறையில் செய்யும். நீங்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமான முறையில் பாதுகாத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு உருவாகாது. அதுக்கு நீங்கள் செவ்வாழையை எடுத்துக்கணும். எலும்புகள் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் இருக்கும், வலுவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிடணும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் செவ்வாழை சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடல் அதிக கால்சியம் சத்தை உறிஞ்சுது. இது நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இந்த கால்சியம் சத்துக்கெல்லாம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் தொடர்ந்து செவ்வாழை பழத்தை சாப்பிடும்போது எலும்புகள் வலுவாக இருக்கும். அதனால் எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சம்பந்தமான அந்த மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான நோயுமே இல்லாமல் நீங்கள் கீழே விழுந்தால் கூட உங்களுடைய எலும்பு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அடிப்படாது. அதாவது நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு எலும்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த கால்சியம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. உடல் எடை குறையும். நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அதிக கலோரி கொண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்கள் மற்ற உணவுகளோட கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது இந்த செவ்வாழை பழத்தில் பார்த்தீங்கன்னா கலோரிகள் மிகவும் குறைவு. எனவே உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்க விரும்புகிறவங்க தினமும் காலையில் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வரும்போது அந்த பசி உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதன் மூலமாகவே கண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அந்த தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், அந்த ஃபைபர் இருக்கும் இல்லையா, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை உடல் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறதால எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். ஹீமோகுளோபினை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். நம் உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் பல நோய்கள் நமக்கு ஏற்படும். அந்த அபாயமெல்லாம் நமக்கு ஈஸியாக அட்டாக் ஆகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நோய் நமக்கு ஏற்படும். எனவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய அளவை சரியாக வைத்திருக்கணும். இதுக்கு நம்ம செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். செவ்வாழையில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் சார்ந்த ரத்த சோகை நோயெல்லாம் நமக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக வைக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். கண் பார்வை கோளாறு, மாலைக்கண், கண் பிரச்சனை, திடீரென பார்வை பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் செவ்வாழை பழம் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க. தினசரி நீங்க ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வரும்போது கண்கள் சம்பந்தமான பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வராமலும் தடுக்கப்படும். இந்த வாழைப்பழத்தில், அதை குறிப்பாக அந்த செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு அந்த மங்கி போயிருக்கக்கூடிய கண் பார்வையை இன்னும் கூர்மையாக்கும். கண்கள் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நீங்க செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது செவ்வாழை பழம் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல சுற்றுப்புற சூழ்நிலை மாற்றம், தட்பவெப்பநிலை மாறுபாடுகள், இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த தொற்று நோய் கிருமிகளை நம்ம தாக்காத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம செவ்வாழை எடுத்துக்கணும். உங்களுடைய உணவு முறையில் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செவ்வாழை பழத்தை சேர்த்து கொண்டாலே போதும். அதுவே உங்களுக்கு போதுமானது தான். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இம்யூன் பவர் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ஸோ சீசனை அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்கள் முறையை தடுத்துக்கலாம் வராமல். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த
பயன்படுத்திக்கலாம் செவ்வாழை பழத்தை சாப்பிடும்போது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஆற்றல் செவ்வாழை பழத்தில் இருக்குது அப்படின்றதால நீங்கள் தொடர்ந்தும் செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம். அல்லது முடியாட்டி போயிடுச்சு அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது செவ்வாழை பழத்தை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.